அந்த புறத்து மகாராணி அந்த புறத்து மகாராணி அந்த புறத்து மகாராணி இவர் படிக்கார். அந்த புறத்து மகாராணி எங்க அவங்க அந்த புறத்து மகாராணி என்ற அர்த்தம் தெரியுமா உனக்கு? அடியே அவன் மேடையில நின்றுக்கிட்டு உன்ன வேசி என்கிறான். அந்த புறத்து மகாராணி என்ற என்ன? அரசனுக்கு செட்டாப்பு. அந்த புறம் ஒன்று இருக்கு அரசனுக்கு. அந்த புறத்துல அழகிகளை வச்சுக்கிட்டு அப்பப்ப போயிட்டு வருவான். அதைத்தான் அந்த புறத்து மகாராணிங்கிறது. மாடி மூளை கட்டவளை, நீ ஆசிரியரா, தமிழ் படிச்ச ஆசிரியரா இருக்க, மேடையில ஒன்ன ஒருத்தன் திரும்பி பார்த்து அந்த புறத்து மகாராணி எங்க நீ ஹாஹாங்கிற லூஷா. உங்களுக்கு இதான் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கிற லட்சணமா? இந்த ஆசிரியர்கள் இப்படி ஒழுக்கம் கற்பிச்சா மாணவர்கள் நல்லா வருவாங்களா? நீங்க இப்படி பாட்டு படிச்சு டான்ஸ் அடிச்சா, கூத்து போட்டா, 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து குத்தாட்டம் போட்டா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் பெறுமா? அந்த பிள்ளை நாளைக்கு ஒன்னு கண்டோன்னா என்ன சார் கேட்பானா? என்ன சார் இந்த பக்கம் சீனி ஆக்குமா? என்ன எங்கட பக்கம் செட்டாப்பா என்ன அப்படியே மரியாதை வேணும். பிள்ளைக்கு முன்னால வாப்பா டான்ஸ் அடிச்சா, உம்மா டான்ஸ் அடிச்சா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலாமா? நீங்க மேடையில் ஆசிரியர் சைவரால பெருக்குற இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க படிச்சு கொடுத்தத ஆசிரியர் என்ன தண்டைக்கு சைவரால பெருக்கி டம் போட்டாச்சு. நல்லா வருவான் அவனு. கோவிக்காதீங்க, எல்லா ஆசிரியர்களும் இல்லை. அப்ப இந்த லட்சணத்துல சேரும் டீச்சர் பிள்ளைகளும் இருந்தா, இந்த லட்சணத்துல நீங்க குத்து பாட்டுக்கு டான்ஸ் போட்டா, இப்படி இருந்தா எங்க ஒழுக்கம் வரும்? எங்க தீன் வரும்? இஸ்லாம் எப்படி வரும்? இந்த பிள்ளைகள்ட்ட எப்படி மார்க்கம் சொல்றது? முதல்ல நாம நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்.